வணக்கம் அன்பர்களே, நம்மளுடைய ஜக்கம்மா காளி மந்திராலய நிலையத்தின் சார்பாக 108 நாள் வாட்ஸ்அப் வழி மாந்திரிக பயிற்சி வகுப்பில் 37வது நாள் பாடமாக அஷ்டகர்மத்தில் பார்த்திங்கன்னா வஷ்ய கர்மம் பார்த்துட்டு வரோம். அந்த வஷ்ய கர்மத்தில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தொழில் விஷயம். தொழில் விஷயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா போன இதில் பார்த்திங்கன்னா தொழில் விஷயத்தில் ஏவல் முறையில் எப்படி தொழில் விஷயம் செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ 37வது நாள் பாடமாக மகாயோக தாயத்து செய்து அதன் மூலியமாக தொழில் விஷயம் எப்படி செய்கிறதுங்கிறத இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா மகாயோக தாயத்து அப்படின்னா மகாலட்சுமியுடைய யோகத்தை கொடுக்கக்கூடிய தாயத்து மகாயோக தாயத்து. இது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஒரு முக்கியமானது. உடனே எனக்கு தொழில் விஷயம் நடக்கணும் அப்படின்னு வருவாங்களே நம்மளுடைய கஸ்டமர், அந்த நபர்களுக்கு செய்து கொடுங்க. நம்ம ப்ராக்டிக்கலாக நான் என்னுடைய கஸ்டமருக்கு சூட்சமாக செய்து கொடுக்கக்கூடிய முறை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் பார்த்திங்கன்னா நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பாடங்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய மாணவர்கள் அதை அப்படியே நீங்கள் பயன்படுத்தலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த மகாயோக தாயத்து செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஒன்று தாயத்து பார்த்திங்கன்னா சில பேர் கோல்டுலலாம் வாங்கி கொடுப்பாங்க. அப்படி கோல்டில் வாங்கி கொடுக்குறவங்களுக்கு அந்த தாயத்தில் போடுங்க, இல்லை வெளியில் வாங்கி கொடுத்தாங்கன்னா அதில் போடுங்க. இல்லைனா நார்மல் தாயத்து கடையில் கிடைக்கல அதை எடுத்துக்கோங்க. தாயத்து, வெள்ளை குன்றுமணி, இது ரொம்ப முக்கியமானது. வெள்ளை குன்றுமணி. அடுத்து தாமரை மூலிகையினுடைய வேர். அதாவது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தாமரையில் வெள்ளை தாமரை இருக்குல்ல, அந்த வெள்ளை தாமரையிலேருந்து எடுக்கக்கூடிய வேர் கிடச்சதுன்னா இது ரொம்ப விசேஷம். அடுத்ததாக குங்கிலியத்தில் கருப்பு குங்கிலியம் ரொம்ப விசேஷமானது. அடுத்ததாக கோரோசனை, எந்திரத்தகடு, வேங்கை மரத்தினுடைய பிசின். சரிங்களா? இப்போ இந்த 7 பொருள்கள் அத்தோடு பார்த்திங்கன்னா வஷ்யத்துக்கு உண்டான அஞ்சனம். இந்த 8 பொருள்களை கொண்டு தான் இந்த மகாயோக தாயத்து பார்த்திங்கன்னா நம்ம செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு தாயத்தை எடுத்துக்கங்க. தாயத்தை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறோம். அந்த தாயத்தில் பார்த்திங்கன்னா இந்த தாயத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம சாப நிவர்த்தி மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த எந்திர சாப நிவர்த்தி பண்ணுறோம்ல, அதே போல் இந்த தாயத்தையும் பார்த்திங்கன்னா சாப நிவர்த்தி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து போல் எந்திரம் எடுத்துக்கோங்க. இந்த எந்திரத்தில் பார்த்திங்கன்னா இதுக்கு சாப நிவர்த்தி பண்ணி வச்சுக்கணும். இந்த சாப நிவர்த்தி பண்ணிவிட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா மந்திரம் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஓம் வங் ரிங் மங் மம வம வசி மகாலட்சுமின்னு சொல்லிட்டு இதில் பார்த்திங்கன்னா இந்த எந்திரத்தில் எழுத வேண்டியது பார்த்திங்கன்னா ஓம் வங் ரிங் மங் மம வம வசின்னு மட்டும் இதில் எழுதினா போதும். இதை எழுதி வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா அடுத்ததாக நம்ம வைக்க வேண்டியது வஷ்யத்துக்கு உண்டான அஞ்சனம். ஆல்ரெடி வஷ்ய அஞ்சனை எப்படி செய்கிறதுங்கிறதையும் நம்ம பயிற்சியில் கொடுத்துருக்கோம். சைவ முறையும் கொடுத்துருக்கோம், கருமுறையும் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த எந்திரத்தை சாபனைப்படுத்தி பண்ண பிறகு இதில் அஞ்சனம் தடவி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த எந்திரத்தை அப்படியே சுருட்டி இப்போ தாயத்துக்குள்ளே வைக்கணும். இப்போ இந்த தகட்டை பார்த்திங்கன்னா சுருட்டிட்டோம். இப்போ சுருட்டிட்டு இப்போ தாயத்துக்குள்ளே வைக்கணும். தாயத்துக்குள்ளே நம்ம இந்த எந்திரத்தை வச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்னென்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இது பார்த்திங்கன்னா வேங்கை மரத்தினுடைய பிசின். அடுத்தது பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா வெள்ளை தாமரை இருக்குது பார்த்திங்களா, அந்த வெள்ளை தாமரையில் பார்த்திங்கன்னா அப்படியே சல்லி வேர்களாக போகும். அடியில் இருக்கும் பார்த்திங்களா அந்த சல்லி வேறு. இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கோரோசனை. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குங்கிலியம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா சும்மா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். பார்த்திங்கன்னா குங்கிலியம் இது இன்னும் டார்க்காக இருக்கும். இது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது, கருப்பு குங்கிலியம்னு சொல்லுவோம். இப்போ என்ன பண்ணணும், இப்போ எந்திரத்தை உள்ளே வச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெள்ளை குன்றுமணி. இதுதான் பார்த்திங்கன்னா வெள்ளை குன்றுமணின்னு சொல்லுவோம். இதில் நிறைய இருக்குது பாருங்கள். இது வெள்ளை குன்றுமணின்னு சொல்லுவோம். இந்த வெள்ளை குன்றுமணியை அடுத்தது நம்ம தாயத்துக்குள்ளே வைக்கணும். இப்போ வெள்ளை குன்றுமணியை தாயத்துக்குள்ளே வச்சிட்டோம். அடுத்ததாக இப்போ வேங்கை மர பிசின் உடச்சி எடுத்துருக்கோம். இதில் சின்ன பீஸை பார்த்திங்கன்னா இப்போ தாயத்துக்குள்ளே வைக்கலாம். இதையும் தாயத்துக்குள்ளே வச்சிட்டோம். அடுத்ததாக என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்ததாக கருப்பு குங்கிலியம். இதில் சும்மா இந்த சின்ன பீஸ் எடுத்தாலே போதும். இதையும் இப்போ
குங்குளியமும் உள்ளே வச்சிட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கோரோசனை. இது வந்து சும்மா சின்ன பீஸ் எடுத்தால் போதும். நிறைய பேர் இந்த கோரோசனை கிடைக்கலன்னு சொன்னாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான ஒரிஜினல் கோரோசனை. வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக இதை வாங்கிக்கலாம். நம்ம மாணவர்கள் வேணும் அப்படின்னா தேவைப்பட்ட கூப்பிடுங்க. இப்போ ஒரிஜினல் கோரோசனை தான் உள்ளே வச்சு அடைக்கக்கூடியது. வச்சுட்டோம். இதன் பிறகு என்ன பண்ணால் இந்த தாயத்தை வந்து மூடணும். இப்போ இந்த தாயத்தை மூடி இப்போ தாயத்தை நம்ம ரெடி பண்ணிட்டோம். தாயத்தை ரெடி பண்ணால் மட்டும் போதுமா? இதுக்கு நம்ம உரு கொடுக்கணும்ல. இந்த உரு கொடுக்கக்கூடிய முறையை பார்ப்போம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாம்பாளத்தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தாம்பாளத்தட்டில் வந்து பார்த்திங்கன்னா அருங்கோண சூலம் போடணும். அருங்கோண சூலம் போட்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளி வச்சு இதுக்கு நடுவில் கற்பூரத்தை பற்ற வைக்கணும். இப்போ கற்பூரத்தை நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பற்ற வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஆகர்ஷண அஞ்சனம் சொல்லியிருக்கோம், நம்ம ரெடி பண்ண சொல்லியிருக்கோம். அந்த ஆகர்ஷண அஞ்சனம் மணிக்கும் வஷி அஞ்சனம், இந்த வஷீகர அஞ்சனம் அதோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம் தாயத்து. இதோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு கொடுப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா கயிறு முடிந்தவரை வந்து பார்த்திங்கன்னா பஞ்சவர்ண கயிறு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கற்பூரத்தை பற்ற வச்சு எரிய விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வலமிருந்து இடமாக வலதுபுறம் இருந்து இடதுபுறமாக வந்து பார்த்திங்கன்னா 108 முறை உரு போடணும். இதில் நான் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லியிருக்கிறதில் முதல்ல கணபதி மந்திரம், குரு மந்திரம், காப்பு பாடல், சூனிய பாடல் இது சொன்ன பிறகு இந்த மகா யோக தாயத்துக்கு உண்டான மந்திரம் சொல்லும். ஓம் வங் ரிங் மங் மம வமவசி மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது யார் பேருக்கு இந்த தாயத்து செய்கிறோமோ அந்த நபருடைய பெயர் சொல்லிட்டு பெயர் அப்பா அம்மா பேர் குலசாமியோட பெயர் தெரிஞ்சதுன்னா அதையும் சேர்த்து சொல்லிட்டு வசமே சகல செல்வ சம்பத்து மகா யோகம் வசி வசி நம வசி வசி நமன்னு சொன்னால் போதும், இல்லை வசி 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 நமன்னு சொன்னால் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா 108 முறை உரு போடணும். மந்திரத்தை மட்டும் நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். ஓம் வங்ரிங் வங்மம வமவசி மகாலட்சுமின்னு சொல்லிட்டு யார் கொடுக்கணும் அந்த நபரோட பெயர் அப்பா பேர் குலசாமியோட பேர் சொல்லிட்டு வசமை சகல செல்வ சம்பத்து மகாயோகம் வசி 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 வசின்னு சொல்லிட்டு 108 முறை உரு போட்டு இந்த தாயத்தையும் இந்த அஞ்சனத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கயிறோடு சேர்த்து விபூதி மஞ்சள் உரு போட்ட விபூதியை எடுத்து அந்த நபர்கள் கொடுக்கணும். அந்த விபூதியை அவங்க ரெகுலராக பூசிக்கிட்டு இந்த அஞ்சனத்தை ரெகுலராக நெத்தியில் வச்சுக்கிட்டு இந்த தாயத்தை வந்து அவங்க இடுப்புலையோ அல்லது கழுத்துலையோ கட்டிட்டு வர சொல்லணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லானது. நம்ம ரெகுலராக இப்போ தொழில் விஷயம்னு வரக்கூடிய நபர்கள் நம்ம செய்து கொடுக்கக்கூடிய தாயத்து. இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அகத்தி முறைன்னு சொல்லுவோம். எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கக்கூடிய முறை இந்த முறை தான் நம்மளுடைய கஸ்டமருக்கு நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். நம்மளுடைய மாணவர்களும் இதே முறையில் கண்டிப்பாக உங்களை தேடி வரக்கூடிய நபர்களை செய்து கொடுங்க. இதில் வந்து புண்ணிய காரியம் ரொம்ப நல்லது, நல்ல விஷயம். அடுத்த பாடத்தில் நம்ம பார்ப்போம்.